வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையே வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். வாஸ்து கன்சல்டேஷன் வாஸ்தை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி www.vetriastro.in எங்களுடைய வெப்சைட்குள்ளே வாங்க. அதில் அனைத்து விதமான சர்வீஸ்களும் இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் தேவையோ அந்த சர்வீஸை பயன்படுத்திக்கங்க. இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாஸ்துன்னா என்ன, எப்படி பார்க்கணும் வாஸ்து அப்படின்னும் போது, வாஸ்துன்றது ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, அதுல நம்ம சுபிட்சமா இருக்குது. ஓகே, ஒரு வீடுன்னா ஒருத்தர் மட்டும் இருக்க போறது இல்ல, ஒரு 4 பேர் இருக்கும். அந்த 4 பேருடைய ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணிடணும். 4 பேருக்கு யோகமான கிரகங்கள் எது, யோகமான திசை எது, அவங்களுக்கு அவயோகமான கிரகங்கள் எது, அவயோகமான திசை எது, இதெல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்து வச்சுக்கணும். அது பிரகாரம் அந்த 4 பேருக்கும் ஃபேவரா இருக்கக்கூடிய திசை, பொதுவான திசை கிழக்கு நல்லது, வடக்கு நல்லது, இது பொதுவானது. ஆனா வாழ போறது நீங்க. பொதுவானது வந்து அந்த இடத்த விட போறது. ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறோம், அது பொதுவானது, அது கிழக்கு பார்த்த வாசல் வைக்கலாம், வடக்கு வாசல் வைக்கலாம். ஒரு கோயில் பொதுவானது, அது கிழக்கு பார்த்த வாசல், அப்படிதான் இருக்கும். ஆனால் நீங்க வாழ போற வீடு உங்களுக்கு உண்டது. அப்போ உங்களுக்கு உண்டான வீடுக்குள்ள உங்களுக்கு மேற்கு பாசிட்டிவா இருக்கா, இல்ல தெற்கு பாசிட்டிவா இருக்கா, தெற்கு தான் வைக்கணும். தெற்கு அசுபமாச்சு வைக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பாசிட்டிவானா அதுதான் வைக்கணும். அப்ப சில பேருடைய ஜாதகத்துல கிழக்கு நெகட்டிவா இருக்கும், சில பேருடைய ஜாதகத்துல வடக்கு நெகட்டிவா இருக்கும். அவங்க போய் வடக்குல தான் வாசல் வைப்பாங்க. அப்போது வந்து அவங்களை ஆரம்பிச்சிருக்கும் பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், நோய்வாய்ப்படுறது, இல்ல விபத்து சந்திக்கிறது, இல்ல சில விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும், குடும்ப பிரச்சனைகள், சில தொழில் வளர்ச்சியிலிருந்து தொழிலில் இறங்குறது, இதெல்லாம் நெகட்டிவான சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், சும்மா கோடிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, வாஸ்து பிரகாரம் நடக்குது, வாய்ப்புகள் உண்டு. அப்ப உங்க ஜாதக ரீதியான உங்களுக்கு யோகமான திசை எது, உங்களுடைய வாசல் தலைவாசல் தான் முக்கியம். எப்படி ஒரு கோயிலுக்கு கோபுரம் முக்கியமோ நமக்கு தலை வாசல் தான் முக்கியம். அப்ப நம்ம ரெகுலரா தலைவாசலுக்குள்ள போறோம், தலைவாசலுக்குள்ள வெளியே வரும். அப்ப உள்ள போகும்போது பாசிட்டிவா இருக்கணும், நம்ம வெளியே வரும்போது பாசிட்டிவா இருக்கணும். அப்ப அந்த தலைவாசல் தான் நம்ம முக்கியம். அந்த தலைவாசல் எங்க வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும், அது கணக்கெடுக்கணும். இதுதான் வாஸ்து பிரகாரம். இதெல்லாம் விட சூட்சமான விஷயங்கள், உங்களுக்கு ஏற்ற திசை, அந்த திசையை கண்டுபிடிக்கணும். அதாவது வாஸ்து என்பது பொதுவான வாஸ்துன்றது வேற. பொதுவானனா அக்னி மூலை, ஈசானி மூலை, குபேர மூலை, வாயு மூலைன்றது பொது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்களுக்கு எந்த மூளை நல்லா இருக்கும், உங்களுக்கு எந்த திசை நல்லா இருக்கும், உங்களுக்கு எந்த இடத்துல வாசல் வச்சா நல்லா இருக்கும், உங்களுக்கு உண்டான ரூம்ஸ் அமைப்புகள்லாம் எப்படி இருக்கணும், அப்புறம் அந்த ஆயாதி சொல்லுவாங்க, ஆயாதி கணிதம், ஆயாதி போடுறது, உங்களுக்கு எந்த பறவைகள் வரணும், எந்த மிருகம் வரணும், இதெல்லாம் கணக்கு இருக்கு. இதெல்லாம் கணக்கெடுப்போம். இதெல்லாம் கணக்கெடுத்து பார்க்கணும். அதுதான் முழுமையான வாஸ்து. சும்மா ஈசானி மூலை, அக்னி மூலை அப்படிலாம் அது வாஸ்து இல்லை. அது வந்து ஒரு பேட்டர்ன். அது எதெல்லாம் பொதுவானது. ஆனா உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்றது தான் வாஸ்து. அது மட்டும் இல்லாம சில இடத்துங்கள்ல வாஸ்துனுடைய கதிர்வீச்சு, கிரகங்களுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும். சில கிரகங்கள், அதாவது சந்திரன், சூரியன், இப்படி ஒவ்வொரு கிரகங்களுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்கும். அப்போ உங்களுக்கு எந்த கதிர்வீச்சு தேவை அதை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கணக்கு இருக்கு. இந்த வாஸ்துல மிக முக்கியமான சூட்சமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ரகசியம், பிரபஞ்ச ரகசியம். இது வரைக்கும் யாருமே சொல்லலை. நீங்க எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. நான் தான் சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு சித்தர் மகான் கொடுத்த விஷயம். அது வந்து ஒரு ஆசீர்வாதம் தான், இறைவனுடைய ஆசீர்வாதம் தான். அதனால அது நல்ல முறையில் பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். எப்படி மனிதர்கள்ல ஆண், பெண், அலி, மலட்டு 4 விதங்கள் இருக்கிறதோ, அதே போல் மனைகளிலும் 4 விதங்கள் இருக்கு. ஆண்மனை, பெண்மனை, அலிமனை, மலட்டு மனை. இந்த 4 விதமான மனைகள் இருக்கு. இந்த 4 விதமான மனைகள் எப்படி சொல்லிட்டு நாங்கள் விஷுவலா தான் பார்க்க முடியும், நேரடியாக தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்துல இருக்கிற அந்த மனை, அது மலட்டு மனையா, அது அலிமனையா, அது ஆண் மனையா, அது பெண் மனையான்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷுவல் எனக்கு இருக்கு. அதை நீங்க என்னை கொண்டு போய் காமிச்சாதான் நான் அதை பார்த்துட்டு சொல்ல முடியும். அப்போ மலட்டு மனையில எதை போட்டாலும் அங்கே வேலை நடக்காது. எவ்வளோ பணம் கொட்டினாலும் அங்கே வந்து பிரயோஜனம் இருக்காது. ஒரு அலிமனைன்னா அங்கே முறையான ஒரு ஒரு சம்சாரம், ஒரு முறையான ஒரு குடும்பம் அங்கே நடங்காது, இயங்காது. ஒரு ஆண்மனைனா ஆணோட ஆதிக்கம் இருக்கும், ஒரு பெண்மனைனா பெண்ணோட அதிகமாக இருக்கும். இன்னும் நிறைய சூட்சும விதிகள்லாம் இருக்கு, சூட்சும ரகசியங்கள்லாம் இருக்கு. அதனால நம்ம நேரில் பேசிப்போம். தேவைன்ற கன்சல்டேட் பண்ணிக்கோங்க. இது அப்பார்ட்மெண்ட்ஸு, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டும் போது, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் நான் வாங்க போறேன் அப்படின்னும் போது, உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல எந்த பக்கத்துல வாசல் இருக்கிற ஒரு ரூம்ஸ், அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்றதை நான் செலக்ட் பண்ணி கொடுப்பேன். நம்ம கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து எங்கிட்ட வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறவங்க கூட
என்னை வந்து அவங்களுடைய கைட்லைனராக வச்சுருக்காங்க. வச்சுக்கிட்டு அதுக்கு ஒட்டு மொத்தமாக பிளான் பண்ணி கொடுக்குறதும், ப்ளஸ் அவங்களோட சேர்ந்து அவங்க வீட்டு மனைகளிலையும் வர கஸ்டமர்களுக்கு எந்தெந்த மனைகள் எந்தெந்த வாசல் அவங்களுக்கு செட் ஆகும் சொல்லிட்டு அந்த கன்சல்டேஷன் நான் கொடுக்குறேன். அதையும் வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ் ஓனர்ஸுங்களாம் பயன்படுத்திக்கலான்றத, ஏன்னா இதெல்லாம் இருக்குது, இப்படிலாம் பண்ணி கொடுக்குற ஒரு அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா நீங்களும் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர். அதனால் நீங்கள் முழுமையாக அதில் சக்ஸஸ் ஆகணும். வாஸ்துல ஃபுல் கிளியரன்ஸாக இருக்கணும். அதாவது வாஸ்துன்னா அஸ்ட்ராலஜிக்கு கிளியரன்ஸோட நாங்கள் வாங்கியிருக்கோம்னு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அந்த பிரகாரம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் அமோகமாக இருக்கும், வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும். அதுதான் எனக்கு தேவை. அப்படிதான் இருக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள்.